Redmi Note 12 Pro 5G இந்த மாடலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமரா, 5000 எம்ஏஹெச் பேட்டரி, அதுக்கடுத்து என்ன இருக்குது AMOLED பேனல், 128 ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறேன், நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸை கொஞ்சம் குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இதான் பாக்ஸ் உள்ள மொத்த கண்டென்ட். அதாவது ஒரு 67 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்குற ஒரு சார்ஜிங் அடாப்டர். பார்க்க பெருசாக இருந்தாலும் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் ப்ளஸ் இந்த அடாப்டர் ரெண்டும் கம்பெனி ரெண்டான தான் உங்களுக்கு 67 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்குறது திக்காகவும் நல்ல டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் பாக்ஸில் மொத்த கண்டென்ட். இப்போ மொபைலை பற்றி பார்க்கலாம். மொபைலை எடுத்து கையில் பார்த்தோம்னா டக்குன்னு மின்னுது. வெயிட் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம மிஷினில் காமிக்கிறது 188 கிராம் காமிக்குது. பட் பாக்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா 187 கிராம். மொபைல் ஆன் பண்ணோடனே தேவையில்லாமல் நிறைய ஆப் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா மேபி ரேமோட ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். Note 12 Pro 5G. ஸோ இதோட ஃபஸ்ட் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டஸ்ட் பர்பிள்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா 2 கலரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது லைட் இதில் லைட் வச்சோம்னா லைட்டாக பட்டாலுமே தலைவர் அப்படியே ஜொலின்னு சொல்லிக்கிறாரு. அது மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதோட கீழ்ப்பகுதியில் பார்த்தோம்னா சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சிம் உங்களால் போட்டுக்க முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. 2 சிம் மட்டுமா நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜிங் போர்ட் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேல் பகுதியில் போய் பார்த்தோம்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அதே மாதிரி செகண்டரி ஸ்பீக்கர் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கனால ஸ்டீரியோ டைப்பில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் இருக்குது. அதுக்கடுத்து IR பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எந்த விதமான பட்டன் கொடுக்கல. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் ப்ளஸ் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே பற்றி பார்த்துலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். 6.67 இன்ச்சஸில் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. AMOLEDன்னு சொல்லும் போது அதுக்கடுத்து நம்ம கண்ணை மூடிட்டு நம்புறது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்திருந்தால் நம்ம நினைப்போம். பட் இந்த மாடலில் கொடுக்கல, ஏன்னு தெரில. பட் நமக்கு சின்ன டவுட் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேமராவோட பொசிஷனை பற்றி பார்க்கலாம். பேக் கேமரா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா 50 மெகாபிக்சல் ப்ளஸ் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணதுக்கு உள்ள ரிசல்ட் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி கவர் பண்ணுற அளவுக்கு ஒயிட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல்னாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ். ஸோ இது 3 தான் பேக்கில் கொடுத்துருக்க கேமரா. ஃப்ரண்ட் போனோம்னா 16 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுதான் கேமராவோட இன்ஃபர்மேஷன்ஸ். அப்புறம் பேட்டரி பற்றி பார்க்க போனால் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்தா அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அதாவது இந்த 5000 mAh பேட்டரி 0 to 100 நீங்கள் ரீச் பண்ணணும்னா 46 நிமிஷத்தில் பேட்டரி ஃபில் ஆயிருன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணதுக்கு ஆல்மோஸ்ட் ரிசல்ட் நல்லாவே கிடைச்சு. அதுக்கடுத்து ப்ராசர் பற்றி பார்க்கணும்னா Dimensity 1080 கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 6nm ப்ராசர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு கிராஃபிக்கல் என்ன சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா Mali G68 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமிங்க்கு ஒரு நல்ல ப்ராசராகவே இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு 5G ப்ராசர். ஸோ கேமிங்கும் நல்லாயிருக்கும், 5G அவுட்புட்டும் கிடைக்க போகுது. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடைச்சுங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் OS பார்த்தீங்கன்னா இவங்களோட UI பார்த்தீங்கன்னா MIUI 14 வருது. OS பார்த்தீங்கன்னா Android 12 ரன் ஆகுது. இல்லை 12க்கு அடுத்து 13, 14 அப்கிரேட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் சப்போர்ட் கிடைக்கும் இருக்காங்க. அதே மாதிரி ப்ளஸ் அடிஷனலாக 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் சப்போர்ட்டும் கிடைக்கும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் இந்த ஃபோனுக்கு வந்துடும். நம்ம டேக்கில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 6+128 இந்த வேரியன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8+128 இருக்குது. அதுக்கடுத்து 8+250GB 3 வேரியன்ட் இதில் கிடைக்குது. கலர் ஆல்மோஸ்ட் 3 கலர் கிடைக்குது உங்களுக்கு இதில். இந்த 6GB ரேமில் நீங்கள் கடன் வாங்கி ஒரு 5GB கடன் வாங்கி 11GBயோட விர்ச்சுவல் ரேமாக சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இது இல்லை கிடைக்க தான் போகுது. பட் அந்த விர்ச்சுவல் ரேம்னால எந்த பெரிய இம்பாக்ட் இருக்குமா, பர்ஃபார்மன்ஸ் பெரிய ரிசல்ட் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆக்சுவல் ரேம் வச்சு யூஸ் பண்ணுறதே நல்லது. சரி, இந்த ஃபோனை யூஸ் பண்ணதில் என்னென்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் சொல்லணும்னா கேமரா எடுத்துக்கலாம். பேக்கில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெபிலைசேஷன் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த கேமராவில் வீடியோ மோடில் உங்களுக்கு 4 டைப்பில் வீடியோ எடுக்கலாம். அதாவது 720 30 ஃப்ரேம் செகண்ட்லேயும், அதே 1080 30 ஃப்ரேம், அதுக்கடுத்து 60 ஃப்ரேம், அதுக்கடுத்து 4K 30 ஃப்ரேம். ஸோ 4 வேரியன்ட்டில் உங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ 4ல் இந்த OIS வச்சு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1080 30 ஃப்ரேம் இந்த இதில் மட்டும் ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே பக்கா ஒர்க் ஆனிச்சு. மற்ற 2லையுமே 4K எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் வர மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்டெபிலைசேஷன் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு இந்த 1080 வீடியோ எடுக்கிறது நல்லது. வீடியோட அவுட்புட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ உள்ள கேமராலாம் தி பெஸ்ட்டு தி ஒஸ்ட்லாம் சொல்லிடுவோம். ஆல்மோஸ்ட் எல்லா கேமரா மாதிரியும் இதுவும் நல்லா தான் இருக்குது. இதில் டிஜிட்டலாக நீங்கள் 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். ஸோ நார்மலாக 10x வரைக்கும் போனீங்கன்னா பிக்சல் உடையும். ஸோ அதனால் அது வரைக்கும் போகாமல் ஈவனாக ஒரு 4x வரைக்கும் போனீங்கன்னா பெரிய பிரச்சனை எல்லாமே இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம்.
மேலும் பேக் கேமராவில் நிறையா மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நைட் மோட் இருக்கும், அதுக்கடுத்து பேனரோமா ஷாட், அதுக்கடுத்து டைம் லேப்ஸ், அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷனை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஸ்லோ மோஷனில் 960 ஃப்ரேம் per செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 720 உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதோட அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்குது. பிக்சல்ஸ்லாம் அவ்வளோக்கு உடையாமல் ஓரளவுக்கு ரியாலிட்டியாக எடுத்து கொடுக்குது. ஸோ அது வரைக்கும் அந்த ஃபீச்சர் இந்த 960 ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு டால்மி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலும் நெட்ஃப்ளிக்ஸில் வீடியோ பார்த்தாலே டால்மி அட்மாஸ் நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் நல்லா இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போதும் அதை ஆன் பண்ணும்போது அதுக்கான டிஃப்ரென்ஸ் ரொம்பவே நல்லா தெரியுது. ஒரு அவுட்புட் ஹெட்ஃபோனில் தான் நீங்கள் எப்படி என்ன தான் சொன்னாலும் ஹெட்ஃபோனில் கேட்டால் தான் ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி உங்களால் கேட்க முடியும். பட் அவுட் ஸ்பீக்கர்லேயுமே இதில் ஓரளவுக்கு மெனக்கிட்ட எடுத்து கொடுக்குது. ஸோ அந்த வேலையும் நல்லா இருக்குன்னே சொல்லிடலாம். சரி, இதில் ஃபோட்டோஸ் எடுத்தால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இது 50 மெகாபிக்சல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இதில் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது பெரிய குறை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ரியல்மி 10 Pro நம்ம ட்ரை பண்ணோம். அதுக்கடுத்து 11 Pro, ரியல்மி 11 Pro ப்ளஸ் அதையும் ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கடுத்து 12 Pro ப்ளஸ். இதில் 3லையும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸ் தான் கொடுக்கலாம் கேமராவுக்கு. பட் நல்லா தான் இருக்குது, பெரிய சேஞ்ச் தெரியல. ஏன்னா ரியல்மி 10 Proலாம் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அது கம்பேர் பண்ணல கொஞ்சம், ஏன்னா அது 108 வரைக்கும் கேமரா ஒர்க் ஆகுது. இது 50 மெகாபிக்சல் தான். ஆனால் ஃபோட்டோஸ்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்குது. கலர்ஸ்லாம் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல, மேக்ஸிமம் நேச்சுரலாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபோனில் நீங்கள் எடுத்த இந்த கலர் ஃபோட்டோவை அதே வேறு ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இல்லாட்டி வேறு எல்சிடி பேனலுக்கு மாற்றி பார்க்கும்போதும் அதே கலர் இருந்தால் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை ட்ரை பண்ணதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த எல்இடி டிஸ்பிளே மட்டும் ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி எனக்கு தெரிஞ்சு, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ கேமரா அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 50 மெகாபிக்சல், அடுத்து ஒயிட் ஆங்கிள், இது எல்லாமே ட்ரை பண்ணதுக்கு அதுக்கு தகுந்த ரிசல்ட்டை கொடுக்குது. இதில் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணது மேக்ரோ லென்ஸ் ரொம்பவே ஒர்க் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி போர்ட்ரேட் சொல்லியே ஆகணும். போர்ட்ரேட்டும் மேக்ஸிமம் எந்த பிசர் இல்லாமல் அக்யூரேட்டாக எடுத்து காமிச்சிச்சு. இந்த மேக்ரோ லென்ஸும் சரி போர்ட்ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இதில் எனக்கு பார்த்தோன்னே தோணுச்சு, நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமரா ஆல்மோஸ்ட் செல்ஃபிக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செல்ஃபியோட ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரைக்கும் லைட்டிங் உங்களுக்கு எந்த இடத்துல நல்லா இருக்குது அந்த இடத்துல கேமரா அட்டகாசமாக வேலை செய்யும். நான் சொல்கிறது இந்த ஃபோனுக்கு இல்லை, எந்த ஃபோனுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் ஷோரூமில் போய் எடுத்தாலுமே அங்கே வச்சு எந்த ஃபோனை நீங்கள் ஆன் பண்ணாலும் உங்களோட ஃபேஸ் அவ்வளோ அல்டிமேட்டாக காமிக்கும். அதே லோ லைட்டிங்கில் வந்து இல்லை ஓவர் நாய்ஸ் எடுத்திங்கன்னா கேமரா எல்லாமே மாதிரி தான் இதுவும் காமிக்கும். ஸோ லைட்டிங் நல்லா இருக்கலக்கு கேமராவும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இல்லை 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது என்ன பண்ண போகுது கேமிங் தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஸோ கேமிங் நம்ம பேசிக்காக சில கேம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு கேமிங்க்கு தனியாக வீடியோ என்ன சொல்லுங்கள், நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான ஒரு வீடியோ போடலாம். ஸோ பேசிக்காக கேம் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஆடியோ குவாலிட்டியோட கேட்கும்போது அந்த சர்ஃபேஸ் எல்லாம் விளையாட டெம்பிள்லாம் போனீங்கன்னா அந்த ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. கண்டிப்பாக கேமுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம வேறு கேம் ட்ரை பண்ணி அடுத்த வீடியோவில் போடலாம். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். அதுக்கடுத்து பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 67 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 46 நிமிஷத்தில் ஃபில் ஆகிச்சுனாங்க. நம்ம ட்ரை பண்ணும்போது 53 நிமிஷம் ஆனிச்சு. பட் நான் சிம் கார்டெல்லாம் போட்டு ட்ரை பண்ணேன். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஏற்படுச்சா என்னன்னு தெரியல. பட் அது ஒரு பெரிய நமக்கு குறையெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு 1/2 hour போட்டாலே ஆல்மோஸ்ட் 60 to 70% உங்களுக்கு பேட்டரி கிடச்சுன்னா அதே ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதுக்கடுத்து 5Gக்குன்னு தனியாலாம் சொல்ல வேண்டியதில்லை. ஃபோனில் இருந்தே ஆகணும். ஏன்னா அது காலத்தின் கட்டாயம், வேறு வழியில். அதனால் 5G இருக்குது. காமனாக ஃபோன் யூஸ் பண்ண எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. விளம்பர தொல்லைகள்லாம் எதுவும் இல்லை யூஸ் பண்ணும்போது. இப்போ விளம்பர தொல்லை இல்லை, பட் யூஸ் பண்ணல எதுவும். ஏன்னா எம்ஐயில் அந்த ஓஎஸ்லேயே டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க அந்த MIUIயில். ஸோ இப்போதைக்கு எதுவும் தெரியல. ஃபியூச்சரில் எதுவும் வருதா என்ன தெரியல. வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. மேலும் இந்த ஃபோனில் மைனஸ் மாதிரி எனக்கு எதுவும் தெரிஞ்சான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹீட் இஷ்யூ இருக்குது. ஹீட் என்ன சொல்கிறது, நார்மலாக ஃபோன்னா ஹீட் ஆகத்தான் செய்யும். எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக எதாக இருந்தாலும் ஹீட்டுங்கிறது அது பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது. பட் இது கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஃபோன் ஆனில் டிஸ்பிளே ஆனில் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே ஹீட் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இது பிளாஸ்டிக் பாடி, மெட்டல் பாடியாக இருந்தால் ஓவர் அதுலேயும் பிளாஸ்டிக் பாடியில் இவ்வளோ ஹீட்டுங்கிறது ஒரு ஏற்றுக்க முடியல. பட் ஆக்சுவலி இந்த ஹீட்டுங்க ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் இந்த ரெட்மி ஹீட்டும் பார்த்தீங்கன்னா பங்காளி இருக்குது, ரெண்டும் பிரியவே மாட்டாங்க போல இருக்குது. கொஞ்சம் ஹீட் ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இவங்க சொன்னது இது AMOLED பேனல்னு சொன்னாங்க. பட் AMOLED பேனல் தான், ஆனால் நம்மளால் நம்ப முடியுதுன்னா கொஞ்சம் என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஓப்போ விவோ ஃபோன் மற்ற ஃபோனில் உள்ள AMOLED டிஸ்பிளே இதோட AMOLED வச்சு பார்த்தோம்னா சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. இது என்னென்னா அதாவது எல்சிடி பேனல்லே குவாலிட்டி டாப் குவாலிட்டியில் கொடுத்தா என்ன அவுட்புட் கிடைக்குமோ அது மாதிரி தான் கிடைக்குது. மேலும் இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கலன்னு சின்ன டவுட் இருந்துச்சு இந்த ஃபோனில் கொடுக்கலன்னு. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ்ஸு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது இது உண்மைக்கு AMOLED அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு. பட் AMOLEDன்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்பி தான் ஆகணும். பட் நீங்கள் ஏதாவது வேறு ஓப்போ விவோ சாம்சங் இந்த ஃபோனோட AMOLEDையும் இந்த AMOLEDையும் வச்சு நீங்கள் ஆன் டயத்தில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். வீடியோலாம் நார்மலாக யூடியூப்பில் வீடியோலாம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த கலர் ஃபுல்லாக இருக்குது. பட் அது பக்கத்தில் இன்னொரு AMOLED பேனில் வச்சு நம்ம ப்ளே பண்ணோம்னா தான் அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபோனில் எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய மைனஸாக தெரிஞ்சது ஹீட் ஆகுறத அப்டேட்டில் கூட அவங்களால சரி பண்ண முடியும். பட் ஃபியூச்சரில் அப்டேட்டில் சரி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அந்த AMOLED பேனலும் ஒரிஜினல் AMOLED அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்க அளவுக்கு தான் அந்த பேனல் இருக்குது. ஸோ அதுவும்
நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்குவேன். கேமராவோட ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. மேக்ரோ லென்ஸ் நல்லா இருக்காது, ஸ்லோ மோஷன் சூப்பராக இருக்குது. செல்ஃபி கேமரா ஆல்மோஸ்ட் அதெல்லாம் பெருசாக எந்த ஃபோனில் குறை கண்டுபிடிச்ச முடியாது, அந்த விஷயத்தில் நல்லாயிருக்கு. கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா கேம் விளையாடும் போது கொஞ்சம் ஹீட் இருக்குது. ஹீட் நம்ம முதல்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், பட் ஏன்னா இருக்குது அதனால் சொல்லி தான் ஆகணும். ஆனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. 120 ரெஃப்ரெஷ் ரேட் அந்த தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபோன் வாங்கி ஒரு 2-3 நாள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சிக்க முடிஞ்சு. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வீடியோ போடுறனா கூட ஒரு மாதம் கழிச்சு கூட நம்மளால் வீடியோ போட முடியும். ஃபோன் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் தேவைன்னா வாங்கி போட்டுக்கலாம். கேமிங் வீடியோ வேணாலும் போடலாம், இல்லை ஃபுல்லாக இன்னும் டீட்டெயிலாக எதுவும் பெரிய மைனஸ் இருந்தாலும் வீடியோ போடலாம். அது எதுவும் உங்களுக்கு தேவைன்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கிட்ட பெருசாக இந்த ஃபோனில் கவர் பண்ணுறதுக்கு எதுவும் தெரியல. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டேன். நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவாங்க, பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கேற்ற வழக்கமாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தாராளமாக அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் காரணம் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.